ஹலோ வணக்கம். இப்போ நம்ம அரைக்கீரையும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு கூட்டு வச்சுட்டு பாவக்காய் பொரிக்க போகிறோம். இப்போ பாவக்காவுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சவொடனே என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் பாவக்காவை கட் பண்ண பாவக்காவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை என்ன செஞ்சுக்கலாம், நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாவக்காய் நல்லா எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்து, பாவக்காய் கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி எல்லாமே சேர்த்து பாவக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் பொடி, வத்தல் பொடி சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பொடியும் சேர்த்தாச்சு. நல்லா இப்போ அந்த எண்ணெயில் எல்லா பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சிடலாம். அது பாட்டுக்கு முருக வேகட்டும். இப்போ கொஞ்சம் சீரகப்பொடி, கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா என்ன செஞ்சுக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாவக்காய் நல்லா வெந்து வருது, முருகி வெந்து வருது. இன்னும் கொஞ்சம் வேக விட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இறக்கிக்கலாம். பாருங்கள், பாவக்காய் நல்லா முருகி வெந்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கீரை பருப்பு போட்டு கீரை கூட்டுக்கு பாசிப்பருப்பு, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், காயப்பொடி, சீரகம், மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் வேக வச்சு குக்கரில் இறக்கி வச்சுருக்கிறேன். இப்போ கட் பண்ண கீரையை அதில் சேர்த்து தாளித்து விட்டுறணும். அவ்வளோதான், பார்க்கலாம். இப்போ பருப்போட கட் பண்ண கீரை, அரைக்கீரை, எந்த கீரைனாலும் சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி கீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே பருப்பு போட்டு அழகாக கூட்டு வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண கீரையை அதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா அந்த பருப்போட கீரை கலந்து வேகிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். கீரையும் பருப்பும் நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு கொஞ்சம் தேங்காய், சீரகம் அடித்து இது கூட சேர்த்துட்டு பட்டை வத்தல் கிள்ளி போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தாளித்து விட்டுக்கலாம். கீரை வேகட்டும். இங்கே நல்ல பாவக்காய் நல்லா முருகி வெந்துட்டுருக்குது. இன்னும் பாவக்காய் நல்லா சிப்ஸ் மாதிரி முருகி வேகட்டும். இப்போ பாருங்கள், தேங்காவை அரைச்சி வச்ச தேங்காவை அதோடு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். பருப்பு கூட்டு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல சாதத்தில் விரவி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், தேங்காய் அரைச்சி அதோடு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் தாளிசம் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா முருகலாக வதக்கியாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு என்ன செஞ்சுக்கலாம், கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் பட்டை வத்தல் கிள்ளி போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தாளிசம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். தாளிசம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகும் பட்டை வத்தலும் எடுத்து வச்சுருக்கிறேன், போட்டுக்கலாம். காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கீரை நல்லா வெந்து முடிச்சிருச்சு. பாருங்கள், அழகாக எவ்வளோ கூட்டு ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். கீரை நல்லா வெந்துருச்சு. இங்கே தாளிசம் பண்ணுறதுக்கு வெங்காயம் ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையை போட்டு தாளிசம் பண்ணியாச்சு. இது அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வெங்காயம் நல்லா வதங்கவும் கீரையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு என்ன செஞ்சுக்கலாம், சாதத்துக்கு சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வேகணும். அவ்வளோதான், தாளிசம் பண்ணி ஊற்றியாச்சு. கீரையோட
கீரையும் ரெடி ஆயிடுச்சு, பாவக்காவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாவக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது, அந்த கீரை கூட்டு ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், எல்லாமே ரெடி. இது வந்து வாரத்தில் 2 நாள் கீரை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கீரைனாலும் பரவாயில்ல, உடம்புக்கு ரொம்ப நல்லது. மணத்தக்காளி கீரையை கூட இப்படி கூட்டு வச்சுக்கலாம். அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இதை நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு விரவி நம்ம அந்த பாவக்காவை தொட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.